நாங்கள் இப்ப வந்து ஒன் டு ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த ஒன் டு ஃபங்க்ஷனை வந்து வேணுமெண்டா சர்ஜக்ஷன் என்று சொல்லிக் கொள்ள வளமையும் இருக்கு. அதே போல நாங்க முதலாவது பார்க்க ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து நாங்கள் இன்ஜெக்ஷன் என்று சொல்லுவோம். அதே போல இப்ப நாங்க பார்க்க போறது ஒன் டு ஃபங்க்ஷன், இவரை வந்து சர்ஜக்ஷன் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒன் டு ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப நோமலா என்னத்தை பற்றி பார்த்து நாங்கள் ரெண்டு வட்டம் பார்த்துனாங்களா, அரோ டயக்ராம் பார்த்துனாங்க. அரோ டயக்ராம்ல ஆறாறு இருக்குன்னு பார்த்துனாங்க. ஒன்று டொமைன் ஒன்று ஒரு ஆள் இருக்குமென்று பார்த்துனாங்க. அதே போல கோடொமைன் ஒன்று ஒரு ஆள் இருக்குமென்று பார்த்துனாங்க. இதுல வந்து சில மூலகங்கள் இருக்கலாம், அதுல சில மூலகங்கள் இருக்கலாம். நான் சும்மா உதாரணத்துக்கு வந்து 2-3 மூலகத்தை பார்த்துக்கொள்றேன். சரி, 2-3 மூலகங்களை உதாரணத்துக்கு போட்டுக்கொள்றேன். அதாவது எப்படி போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். அதாவது வந்து பாருங்கள், இங்க A B C D என்று 4 பேர் எடுத்துக்கொள்றேன். அங்க என்ன ஒரு 4 பேர் எடுத்துக்கொள்றேன். ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் 4 பேர் எடுத்துக்கொள்றேன். அப்ப ஒன் டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேண்டியது, உங்களுடைய கோடொமைன்ல இருக்கிற எல்லாருமே எங்களுடைய டொமைன்ல இருக்கிற எல்லாரோடையும் சம்பந்தப்படுத்தப்பட்டா அவர் தான் ஒன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது நீங்க எப்படி சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனா என்ன அர்த்தம், நீங்க ஃபங்க்ஷன் நிபந்தனை பார்த்து நாங்கள் டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சம்பந்தப்பட வேண்டும். அப்ப டொமைன் பிரச்சனை இல்லை. ஆனா ஆரம்பத்தில் நாங்க பார்த்து நாங்கள் கோடொமைன்ல இருக்க வேண்டிய எல்லாரும் சம்பந்தப்படுத்தப்படலாம் அல்லது சம்பந்தப்படுத்தப்படாமல் இருக்கலாம். அப்புறம் ஆரம்பத்துல பார்த்தாங்க ஆரம்ப ஆளுகள் 5 ஆளா இருந்தா கூடவே இவரோட ஃபங்க்ஷனா தான் இருப்பேன். ஆனா ஒன் டு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எங்க கோடொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா மூலமுமே கட்டாயம் என்னவா இருக்கணும், அங்க இருக்கிற ஆக்களோட சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்ப கட்டாயம் எல்லாரும் ஒரே ஒரு ஆக்களோட மட்டும்தான் சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கணும். அப்படி இல்லை. முதல் என்ன செய்யலாம், இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து திருப்பி இங்க இருக்கக்கூடிய என்ன சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் என்ன, கோடொமைன்ல இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாருமே எங்களுக்கு அங்க அவைக்குரிய டொமைன்ல இருக்கக்கூடிய ஆக்களோட சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லலாம், அந்த ரேஞ்சோட ஒரு விஷயம் கதைக்கலாம். ரேஞ்ச் என்னன்னு பார்த்து நாங்கள், அதாவது கோடொமைன்ல இருக்கக்கூடிய ஆக்கள் ஜார் ஜார் அவைக்குரிய டொமைனோட கனெக்ஷன்ல இருக்கிறமோ அவைகளைத்தான் நாங்க என்ன சொன்னாங்க, ரேஞ்ச் என்று சொன்னாங்க. அப்ப இப்ப பாருங்க, இது அடிப்படை நிபந்தனை என்ன, கோடொமைன்ல இருக்கிற எல்லாருமே சம்பந்தப்படுத்தப்பட வேண்டும். அப்ப கட்டாயம் என்ன, அப்ப இதுல இருந்து சொல்லலாம், ரேஞ்சும் கோடொமைனும் கொண்டு உபதொடையாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க வேணுமெண்டா இப்ப எழுதி கொள்ளலாம், ரேஞ்ச் உபதொடைதான் இப்படியா இருப்பார், எங்களுடைய கோடொமைனா இருப்பாரு, எல்லாருமே சம்பந்தப்படுத்தப்பட வேண்டும். அப்ப அவருக்குள்ள யார் வருவார், எங்களுடைய ரேஞ்ச் வருவார். அப்ப இது அடிப்படையா தெரிஞ்சுள்ள ஒரு விஷயம். அப்ப பாருங்க, இதுல நாங்கள் ஒவ்வாறு ஒரு பேட்டர்னா தான் இதே மையமாய் கேள்வியை செய்வோம். ஒரு சார்புகள் தரப்பட்டிருந்துச்சா அவரை நாங்கள் என்னென்று செய்வோம் என்று பார்ப்போம். அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் கேள்வி ஒன்று பாருங்கள். அதாவது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 5 இருந்துச்சா இவர் வந்து ஒரு ஒன் டு ஃபங்க்ஷன் என்று காட்டுட்டுமா, அல்லது நாங்க என்ன சொன்னாங்க, அது பேர் வந்து சர்ஜக்ஷன் என்று பார்த்த நாங்கள் சர்ஜக்ஷன் என்று காட்ட சொல்லி கேட்கிறான். அதாவது இவரை நாங்கள் ஒரு பேட்டர்னாகத்தான் செய்வோம். என்ன சமன்பாடு வந்தவன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 5 என்று தரப்பட்டிருக்கான். அதாவது எக்ஸுக்கு நான் ஒரு பெருமானத்தை கொடுக்க எஃப் ஆஃப் எக்ஸ் மாற்றம் அடைவேன். அதனால நான் ஒரு குறித்த எக்ஸ் பெருமானத்துக்கு இங்க வந்தவரை நான் என்று வச்சுக்கொள்றேன், பை என்று வச்சுக்கொள்றேன். குறித்த எக்ஸ் பெருமானத்துக்கு சாதாயிரம் எக்ஸ் ஒரு பெருமானத்துக்கு. அப்ப போய் என்ன சொல்றேன், இந்த குறியீடை நீங்க முதல் படிச்சிருப்பீங்க, எக்ஸ் சாதாயிரம் ஒரு பெருமானத்திற்கு such that நீங்க என்ன சொல்லுங்க, இந்த தரப்பட்ட சமன்பாடை வந்து பை என்று எடுத்துக்கொள்வீங்கள். தரப்பட்ட சமன்பாடை பை என்று எடுத்துக்கொள்வீங்கள். அவர் எவ்வளவு பெரிய சமன்பாடு தந்தாலும் தரப்பட்ட இங்கால பக்கம் இருக்கிறார்களோ இவரை வந்து வை என்று எடுத்துக்கொள்வீங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வீங்கள்டா, இங்க இருக்கக்கூடிய சமன்பாட்டுல எக்ஸ வந்து y சார்பா காணுவீங்கள். எக்ஸ நாங்கள் வச்ச y சார்பா காணுவோம். என்ன வருவ, இவர் இங்கால பக்கம் வந்த 5 வருவ, அவன் நீங்க 70 ஆக்கினீங்கடா, எக்ஸ் y - 5 வருவ. அப்ப எக்ஸ y சார்பா கண்டுட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்டா, எங்களோட சமன்பாட்டுல கொண்டு போய் போடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அங்க எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலா இங்க நாங்க y கொண்டு போடுவோம். எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலா y கொண்டு போடுவீங்க. அப்ப 3 மடங்கு எக்ஸுக்கு பதிலா நீங்க என்ன போடுவீங்க, y - 5 3 அங்கால +5 போடுவீங்க. 6 சுருக்குவோம். சுருக்கியான வருவ 3 3 இல்ல, அப்போ y - 5 +5 வருவ. எனவே இவர் வந்து 2 வருவ, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து y வருவ. இப்படி வந்துச்சுடா இவரைத்தான் நாங்கள் ஒன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கணும். ஒன் டு ஃபங்க்ஷன் என்ன செய்வீங்கள்,
அங்க இருக்கக்கூடிய எக்ஸுடைய யாதும் ஒரு பெருமானத்துக்கு இங்க தரப்பட்ட மையண்டு வச்சுட்டு அந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் மை சார்பா காணுவோம். தரப்பட்ட எக்ஸ் மை சார்பா கண்டுட்டு இங்க பக்கத்துல கொண்டு போய் நான் அந்த எக்ஸ நான் கண்ட மை சார்பா கண்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் மை என்ற ஒரு பட்டனை கொண்டு வந்தவன்டா அவர் வந்து ஒரு ஒன்று ஃபங்க்ஷன் கொண்டு வராம இருந்துச்சண்டா நாங்கள் தந்த சமன்பாடு வந்து எங்களுக்கு ஒரு ஒன்று ஃபங்க்ஷனாக வரமாட்டேன். அவ்வளவுதான் விஷயம். அடுத்த நாங்கள் இதுலயே ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு, அதையும் பார்ப்போம். ஒன்று ஃபங்க்ஷன் மாதிரி இன்டு ஃபங்க்ஷன் ஒன்றால் இருக்கிறார். இன்டு ஃபங்க்ஷன் அப்ப இந்த இன்டு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு டொமைன் கோடொமைன் என்ற ரெண்டு பேர் இருக்கணும். அப்ப ஒன்று ஃபங்க்ஷன்ல என்ன அடிப்படை விஷயம் பார்த்தனாங்க, அதாவது கோடொமைன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சம்மந்தப்படுத்தப்பட்டிருந்துச்சா நாங்கள் அவர் என்ன சொன்னாங்க ஒன்று ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ஆனா ஆரம்பத்துல நாங்கள் பார்த்தனாங்க ஒரு சார்பு இருக்க வேண்டும் பார்த்தாங்க. டொமைன்ல இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாரும் சம்பந்தப்படுத்தப்பட வேண்டும், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆக்கள் இங்க இருந்து வலிக்கிற கூடாது பார்த்தனாங்க. அப்ப நான் இப்ப இன்டு ஃபங்க்ஷனுக்கு உதாரணமா காட்டணும்ன்றதுக்காக நான் என்ன ஒரு படம் தருறேன். இவரை வந்து நான் டொமைன் என்று வச்சுக்கொள்றேன், சும்மா எழுதுற சுகத்துக்காக ஏபிசி என்று வச்சுக்கொள்றேன். இங்க வந்து 1 2 3 4 வச்சுக்கொள்றேன். இவியல் வந்து தங்களுக்குள்ள தொடர்பில் இருக்கிறார். இவர் வந்து சி ஆக இருக்கிறார். எனவே வந்து இவர் ஒரு சார்பாக இருப்பாரோ சார்பாக இருப்பாரே. டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுக்குள்ள தொடர்பில் இருக்கிறோம். அதான டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அம்புக்குரிய எங்க இருந்து படிக்கிறோம். அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்கள் இங்க இருந்து வெளிக்கிட கூடாது, வெளிக்கிடையில. எனவே இவர் பங்கனாக இருப்பார். அப்ப அடுத்தது இவர் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனாக இருப்பாரோ. 1 to 1 ஃபங்க்ஷன் என்ன பாத்துறீங்க நீங்க, இருக்கக்கூடிய எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய எல்லாரோட கனெக்ஷன் இருக்கணும். அதாவது ஒரு ஆள் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளோட கனெக்ஷன் இருக்கணும், சரியா ஒரு ஆளோட இருக்கிற. எனவே வெறும் ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனாகத்தான் இருப்பேன். அப்ப 1 to ஃபங்க்ஷனாக இருப்பாரோ. 1 to ஃபங்க்ஷன் என்ன பார்த்தனாங்க, அதாவது கோடொமைன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களுடைய டொமைனோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கணும். எல்லாருமே சம்பந்தப்படுத்தப்படுதோ இல்ல, ஒரு ஆள் சம்பந்தப்படுத்தப்படுகிற. அப்படி யாரும் சம்பந்தப்படுத்தாம இருந்துச்சுன்னா அவரைத்தான் நாங்கள் இன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது என்ன, ஒரு ஒன்று ஃபங்க்ஷன் ஒப்போசிட் தான் இன்டு ஃபங்க்ஷன் சொல்லப்படும். அப்ப இவர் எப்படியா நாளா இருக்க ஒரு ஆள் சம்பந்தப்படுத்தப்படையில, எனவே வந்து இவரை இன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எங்களோட பாடத்திட்டத்துல பெரிய அளவுல இவரை கேட்கிறீங்க. பிரதானமா 1 to 1 ஃபங்க்ஷனும் 1 to ஃபங்க்ஷனையும் தான் கேட்பாங்க. இப்படி ஆள் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நல்லா. அடுத்த நாங்கள் இந்த 1 to 1 ஃபங்க்ஷனையும் இன்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து நாங்கள் அடுத்ததா வந்து பைஜெக்ஷன் சொல்ற ஒரு ஆள் மேலதிகமா பார்ப்போம். அதாவது இந்த 1 to ஃபங்க்ஷனையும் கொண்டிருக்கணும், 1 to 1 ஃபங்க்ஷனையும் கொண்டிருந்துச்சுண்டா அவரை நாங்கள் பைஜெக்ஷன் சொல்லுவோம். அவரை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம்.